ஈரோடு கிழக்கு அங்கிருந்து சீமானுக்கு வரப்போகுது பல வழக்குன்னு சில பேர் அந்த பக்கம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாலும் சீமான் தம்பிகள்லாம் ஈரோடு கிழக்கு அதுதான் எங்கள் இலக்கு, அங்கிருந்து தான் ஆரம்பிக்க போகுது எங்கள் புது கணக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உற்சாகமாகவும் தெம்பாகவும் தான் இருக்கிறானுங்க. தம்பிகளின் உற்சாகத்துக்கும் தெம்புக்கும் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த அறிவாளியும் 10 மடங்கு புத்திசாலியுமான பாண்டே, ரங்கராஜ் பாண்டே. அவர் சமீபத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பேட்டிகளில் நொன்னனை பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் வானலாக புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அதுதான் இவனுங்களை பரவசத்தின் உச்சிக்கே போக வச்சிருக்குது. ஆனால் இவனுங்க அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஆர்கசத்துல எல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா பாண்டேவோட சுயரூபம்ங்கிறது டோட்டலாக வேற. பாண்டே பரஸ்பர பயன்பெறும் திட்டத்தின் கீழே இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் நொன்னன் பெரியாரை திட்டி பார்ப்பனர்களையெல்லாம் தூக்கி வச்சு பேசினார் இல்லையா, அதுக்கு ஒரு பிராயச்சித்தமாக அதுக்கு ஒரு பதில் உதவியாக நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் பாண்டே ஒரு மாதிரி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம் மாதிரி, அவ்வளவுதான். அதை தாண்டி எல்லாம் அதில் ஆர்கசம் அடைகிறதுக்கு ஒரு கூந்தலும் இல்லை. இந்த வானத்தை போல படத்தில் ஒரு காமெடி வரும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. செந்தில் ஹோட்டல் ஓனராக இருப்பார். அவர் கடையோட கல்லாவில் உக்காந்துருப்பாரு. அந்த சமயத்தில் அவர் கடைக்கு வர்ற ஒரு பிச்சைக்காரரை செந்தில வாய்க்கு வந்தபடியெல்லாம் புகழ்ந்து தள்ளுவாரு. தர்ம பிரபுவே, வாழும் வள்ளலே, மகாத்மாவே, மனிதருள் மாணிக்கமே, கடையேழு வள்ளல்களில் கடைசி வள்ளலேன்னு கண்ட மேனிக்கு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் இவர் இப்படி புகழ்ந்துகிட்டு இருக்கும் போதே இவருடைய ஒவ்வொரு புகழ்ச்சி வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கம் செந்தில அவரோட கடையில் புது புது ஐட்டங்களாக ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அண்ணனுக்கு 2 ஆனியன் ஊத்தா போம்போட கெட்டி சட்னி அதில் வைய, சாம்பாரை கொஞ்சம் கூட ஊற்ற, கூடவே 2 மசால் வடையும் எடுத்து வைய அப்படின்னு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கட்டம் கடைசியா இந்த பிச்சைக்காரர் கேட்பாரு, ஏங்க நீங்க ஆர்டர் பண்ண அந்த ஐட்டம் எல்லாம் இன்னும் வரவே இல்லைம்பாரு. அப்பதான் செந்தில் தன்னோட சுயரூபத்தை காட்டுவாரு. எதுக்கியா கொடுக்கணும், எதுக்கியா கொடுக்கணுங்கிறேன், நீ என் மனசு சந்தோஷப்படணுங்கிறதுக்காக என்ன இஷ்டத்துக்கு புகழ்ந்து பேசின, அதே மாதிரி நான் உன் மனசு சந்தோஷப்படணுங்கிறதுக்காக ஆனியன் ஊத்தப்பம், கெட்டி சட்னி, இட்லி எல்லாம் ஆர்டர் பண்ண, அவ்வளவுதான். சந்தோஷத்துக்கு சந்தோஷம், புகழ்ச்சிக்கு புகழ்ச்சி. சரியா போச்சு, போச்ச மூடிட்டு போன்னு அடிச்சு விரட்டி விடுவாரு. அதுதான் இங்க எக்ஸாக்டா நொன்னன் சீமான் ரங்கராஜ் பாண்டே விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கிறதும். நொன்ன ஒரு மாதிரியே பார்ப்பன கும்பலா பரவசப்படுத்தினாரு, பதிலுக்கு பாண்டே நாம் தமிழர் தம்பிகளை திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னு அக்கறை பாண்டேவுக்கு இருந்திருந்தா அவரோட பேட்டிகள்ல சங்கிகளை எல்லாம் உசுப்பி விட்டுருக்கலாம்ல. இந்த பக்கம் இருக்கிற பிஜேபி சங்கிகள், அதிமுகவில் இருக்கிற சாப்ட் சங்கிகள் அனைவரும் சீமானை ஆதரியுங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்களியுங்கள்னு பாண்டே சொல்லியிருக்கலாம்ல. இதெல்லாம் இல்லைன்னா கூட அவருடைய சாணக்கியா சேனல்ல அவருடைய பர்சனல் ஃபாலோயருக்காவது அதை அவர் அபிஷியலாக சொல்லியிருக்கலாம்ல. என்னோட ஃபாலோயர்ஸ் எல்லாம் சீமானுக்கு ஓட்டு போடுங்க, அதுதான் சீமானை வளர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும்னெல்லாம் பாண்டே சொல்லியிருக்கலாம்ல. அப்படி எதுவும் இல்லைல்ல. அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீமு, இது ஒரு வகையான பித்தலாட்டம். அதை தாண்டியெல்லாம் அதில் ஒரு கூந்தலும் இல்லை. நொன்னன் சீமான்லாம் ஒரு நாளும் மெயின் வில்லன்லாம் ஆகவே முடியாது, அதுக்கு அவங்க அனுமதிக்கவே மாட்டாங்க. காலத்துக்கு நொன்ன அடியால் தான். இப்போ இந்த நம்மூர் சினிமாக்கள்ல ஹீரோ கிட்ட நாயடி பேயடி வாங்கிக்கிட்டு வர்ற தன்னோட அடியால தாம் பங்குக்கு ஒரு 4 மிதி நச்சுன்னு மிதிச்சு இந்த நாயை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு மெயின் வில்லன் சொல்லுவார்ல. அதாவது போனா போகுதுன்னு பெருந்தன்மையோட பெரிய மனசோட அந்த அடியாலோட ஆஸ்பத்திரி செலவை மெயின் வில்லன் ஏற்றுக்குவார்ல, அந்த மாதிரி தான் நொன்ன எங்கனாவது சிக்கி சீரழிஞ்சு செருப்படி வாங்கிட்டு வந்தாருன்னா அதிகபட்சமாக காவிகள் ஆஸ்பத்திரி செலவை ஏற்றுக்குவாங்க, அவ்வளவுதான். அதுக்காக நொன்னன் ஜெயிக்கிறதையெல்லாம் அவங்க ஒரு நாள் அனுமதிக்க மாட்டாங்க. என்னைக்குமே நொன்னன் எடுபடி தான். ஈரோட்டுக்கு கிழக்கு இருந்து மட்டும் இல்லை, வடக்க தெற்க மேற்கன்னு எந்த பக்கம் இருந்தோம் எந்த காலத்திலையும் நாம் தமிழர் சார்பாக எந்த எம்எல்ஏவும் வரப்போறதே கிடையாது. அப்படி ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்பாவி ஆம குஞ்சுகள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப நாளா சீமான்கிற இந்த பீத்த சைக்கிளையே பெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்ததுனால விஜய்ங்கிற அந்த புது சைக்கிளை கண்டுக்காமையே விட்டுட்டேன். இன்னைக்கு அந்த சைக்கிளில் ஏறி ஒரு ரவுண்டு போவான். அதாவது விஜயோட அரசியலை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு நம்மகிட்ட இப்போ ஒன்றுமே கிடையாது. ஏன்னா விஜயே வாயை திறந்து எதுவுமே பேசலையா, அப்புறம் விஜயோட அரசியலை பற்றி நாம் என்னத்தை பேசி புடுங்கி நடுறது. அதனால
அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது இந்த ஐயநாதன் ஒரு பீஸு விஜய்க்கு ஆதரவாக ரொம்ப நாளாக கூவிட்டே கிடந்தது. அதாவது விஜயோட இந்த அரசியல் மாநாட்டுக்கு அப்புறமா விஜய் தான் தமிழ்நாட்டை, விஜயை விட்டால் யாருமே காப்பாற்ற முடியாது, விஜய் இல்லைன்னா தமிழ்நாடே அழிஞ்சிருங்கிற ரேஞ்சுக்கு ஐயநாதன் கூவிட்டு கிடந்தாப்புல. ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இப்போ ஒரு 4-5 நாளாக விஜய் ஒரு கார்பரேட் அரசியல்வாதியாக மாறிட்டாரு. இப்படியெல்லாம் இருந்தால் விஜய் அரசியல் கரையேறாது, விஜய் அரசியலை நான் என்கரேஜ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மாற்றி உருட்டிட்டு இருக்கிறாரு. இது சம்பந்தமாக கொஞ்சம் பேசுவோம். ஆக்சுவலாக இந்த ஐயநாதன்லாம் ஒரு அரசியல் அனாதை மாதிரி. ஐயநாதன் மட்டும் இல்லை, பல கருப்பையா, தமிழருவி மணியா, இன்னும் பல பேர் நம்ம ஊரில் அரசியல் அனாதைங்கிற அந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. ஏன்னா இவங்க என்னைக்குமே ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசவே மாட்டாங்க. இவங்க ஆதரிக்கிற கட்சியெல்லாம் என்னைக்குமே அரசியல் அதிகாரத்தை பிடிக்க போகிறதே கிடையாது. இவங்க ஒரு அரசியல் கட்சியை ஆதரிக்கிறாங்கன்னாவே அவ்வளோதான், அது ஊற்றி மூட போது, அது விளங்க போகிறதில்லன்னு அர்த்தம். பல கருப்பையா கமலஹாசனை முடிச்சு விட்டாப்புல, தமிழருவி மணியை ரஜினியை உள்ளே கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே மூட்டை திருவி விட்டாப்புல. அதே தான் இந்த ஐயநாதனை விஜய் சோழியை முடிச்சிருப்பாரு. என்னாச்சுன்னு தெரியல, விஜய்க்கு அரசியலில் ஒரு லக்கு இருக்குதா என்னன்னு தெரியல, ஐயநாதன் கிட்ட இருந்து விஜய் தப்பிச்சுக்கிட்டாரு. அதாவது இவங்கெல்லாம் ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸை என்னைக்குமே பேச மாட்டாங்க. சும்மா எவனாவது புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான், அதுலேயும் சினிமா நடிகர்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான்னா உடனே பொச்சை பிடிச்சிக்கிட்டு போய் பின்னாடியே நின்றுவாங்க. இவங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாங்க, இங்கே நடக்கிற அத்தனை அநியாய அக்கிரமங்களுக்கும் இவங்க ஆட்சிக்கு வர்றது தான் தீர்வு, இவங்க வந்தோடனே அத்தனையும் பிடுங்கி நட்டுருவாங்க, அறுத்து தள்ளிடுவாங்கன்னு பில்டப்பாக கொடுப்பாங்க. அப்புறம் என்ன ஆகுன்னு தெரில, 6 மாதத்தில் ஏதாவது லடாய் ஆயிரம் வெளியில் வந்து திரும்ப அவங்களையே திட்டிகிட்டு கிடப்பாங்க. ஐயநாதனா அந்த கேட்டகிரி தான். இப்போது விஜயோட அரசியல் வருகையை அவரோட ரசிகர்கள்லாம் ஆதரிக்கிறாங்க, பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் அவரோட ரசிகர்கள், அவரை ஒரு மாதிரி கடவுள் மாதிரி பார்க்குறாங்க, ஒரு பெரிய ட்ரீம் மேன் மாதிரி பார்க்குறாங்க. அவங்க அவரை நம்புகிறாங்க. அவர் வந்தால் தான் நாடு நல்லா இருக்கும், அவர் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அவரோட ரசிகர்கள் நம்புறதுலையும், இன்னும் திமுக அதிமுக மாதிரியான கட்சிகளோட ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸில் பெருசாக ஈடுபாடு இல்லாத, பெருசாக நம்பிக்கை இல்லாத சாதாரண ஜனங்கள் கொஞ்சம் பேர், கணிசமான பேர் அதை நம்புகிறாங்க, அவரை வரவேற்கிறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இவங்க அரசியல் ஆளுமைகள்னு தங்களை சொல்லிக்கிறாங்க, உலக அரசியலையே உருட்டி உள்ளதல்லவங்க நாங்கள் அப்படின்னு பீத்திக்கிறாங்க. இவங்க விஜயோட அரசியல் இன்னதான்னு தெரியறதுக்கு முன்னாடியே பின்புறத்தில் போய் நின்றுக்கிட்டு இவர் தான் இந்த தேசத்தை காப்பாற்ற வந்த கடவுளுங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் என்னத்தை சொல்கிறது? சின்ன பசங்களுக்கு தான் புரியல. உங்களுக்கு 7 வயசாவது எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறீங்க. ஒரு சினிமா நடிகனுக்கு பின்னாடி என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள்லாம் போய் நிற்கிறீங்கன்னா என்னத்தை சொல்கிறது? அரசியல் அனாதைகள்ங்கிறது தான் உங்களுக்கான கரெக்டான அடைமொழியாக இருக்க முடியும். இப்போ விஜயோட அரசியல் என்னங்கிறது விஜய்க்கே தெரியுமா தெரியாதாங்கிறத இங்கே யாருக்கும் தெரியல. தமிழ்நாட்டோட மொத்த பிரச்சனைகளை பற்றி விஜயோட பார்வை என்ன? திமுக அதிமுகவுக்கு இவர் எந்த அளவுக்கு மாற்றாக இருக்க போகிறாரு? இந்த 50-60 வருஷத்தில் திமுக அதிமுக இதெல்லாம் எதை செய்யலை, நான் அதை செய்ய போகிறேன்னு விஜய் ஏதாவது இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாரா? அப்படி தமிழ்நாட்டோட மேக்ரோ பிரச்சனைகளை பற்றி விஜயோட பார்வை என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இல்லை இதுக்கு முன்னாடி அவர் சினிமா நடிகராக இருக்கும்போது ஏதாவது அரசியல் ஸ்டாண்டை எடுத்திருக்கிறாரா? அரசியல் ரீதியாக அவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா? பரந்துபட்ட மக்களுக்கு பயன்படுற மாதிரி அவர் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? இப்போ தான் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? எதுவுமே தெரியாது. விஜயோட பலம், அவருக்கு பெரிய ஃபேன் பேக்ரவுண்ட் இருக்குது, லட்சக்கணக்கில் வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. அதை தாண்டி விஜய் கிட்ட அரசியல்ங்கிறது இத்தினூண்டு கூட கிடையாது. திமுகவை எதிர்க்கிறத தவிர இது வரைக்கும் விஜய் அரசியல்னு வேற ஏதாவது பேசி நீங்க எதையாவது கேட்டிருக்கீங்களா? விஜயை நாம ஒரு சீரியஸான அரசியல்வாதியாக கன்சிடர் பண்ணணும்னாவே குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷமாவது ஆகணும். ஒரு 2 எலெக்ஷன்லையாவது அவர் வலுவாக தோக்கணும். அதுக்கப்புறமும் நான் எங்கேயும் போக மாட்டேன், அரசியலில் தான் இருப்பேன், நான் உங்களோட தான் இருப்பேன், நீங்கள் எத்தனை தடவை என்னை தோக்கடித்தாலும் உங்களுக்கான நல்லதை செய்கிறதுக்காக நான் இங்கேயே தான் இருப்பேன்னு தொடர்ச்சியாக அவர் அரசியலில் இருந்தால் மட்டும்தான் அவரை ஒரு அரசியல்வாதியாக நாம் கன்சிடர் பண்ண முடியும். இப்போல்லாம் என்ன நடக்கும்னே யாருக்கும் தெரியாது. 2026 அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னா அவர் உடனே அரசியல் வேணான்னு படம் நடிக்க கூட போகலாம். யாருக்கு தெரியும்? இவங்களா திடீர்னு ஆதரித்து ஆர்கசமும் அடைகிறாங்க, இமீடியட்டாக எதிர்த்து பேசி அழுதும் புலம்புறாங்க. என்னத்தை சொல்கிறது? இந்த அரசியல் அனாதைகளை யாரோட ஒப்பிடணும்னா இந்த சினிமாக்கம் சீரியல் நடிகை வினோதினி இருக்கிறாங்கல்ல, அவங்க 3 நாளைக்கு முன்னாடி ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த அம்மா வினோதினி 3 நாளைக்கு முன்னாடி தான் மக்கள் நீதி மையத்திலிருந்து, அதாவது கமலஹாசனோட மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகினாங்களாம்.
அந்த கட்சி பிடிக்கலையா விலகி வந்துட்டாங்களாம். என்னத்தை சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா கமலஹாசரே அந்த கட்சியிலிருந்து விலகி முழுசா 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த அம்மா முந்தா நேத்து தான் 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்குது. அப்புறம் அந்த அம்மாவோட அரசியல் அறிவை என்னன்னு சொல்றது? தலைவனே இல்லாத கட்சியில இந்த அம்மா தொண்டரா இத்தனை வருஷமா இருந்திருக்குதுன்னா அப்புறம் என்னத்தை சொல்றது? யாருமே இல்லாத கடையில இந்த அம்மா இத்தனை நாளா யாருக்கு டீ ஆத்திக்கிட்டு இருந்ததுன்னு தான் யாருக்குமே தெரியல. ஐயநாதன் வகையறாக்களும் அந்த ரகம்தான். அப்புறம் பாப்பான்னா யாருங்கிறதுக்கு நொன்னம் சொன்ன விளக்க வெங்காயம் சம்பந்தமா நான் என்னோட விளக்கத்தை இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இந்த உடனடியா சொல்லிடுறேன். என்ன கோட்டை சாமி கடமை தவறி விட்டான்னு வரலாற்றில் ஒரு வார்த்தை தப்பா வந்துடக்கூடாது பாருங்க. இந்த உடனே அதை பத்தி பார்த்துருவான். நொன்ன என்ன சொல்றாரு? எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனாலேயே அவன் பார்ப்பான் அப்படின்னு அழகா அருமையா தெளிவாக தானே விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. இதுல நம்ம ஆளுகளுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல. ஏன்னா நொன்ன சரியாத்தான் சொல்லியிருக்கிறாரு. நொன்னம் சொன்னதோட உண்மையான உள்ளர்த்தம் புரியாம தான் நம்ம ஆளுக தொடர்ந்து அவரை திட்டிட்டு கிடக்குறாங்க. அதாவது பாப்பானுக்கு தனக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் சமமானவர்கள் தான். அதைத்தான் நொன்னன் சொல்லியிருக்கிறாரு. நொன்னன் தப்பி தவறி கூட பாப்பா எல்லோரையும் தனக்கு சமமானவனாக பார்ப்பான் அப்படின்லாம் சொல்லவே இல்லையே. பாப்பா எல்லோரையும் சமமாக பார்ப்பான். ஆமாம், தனக்கு கீழே இருக்கிற எல்லோரையும் அவன் சமமாக தான் பார்ப்பான். அதில் என்ன பிரச்சனை? அதாவது ஆண்ட பரம்பரை, ஆளாத பரம்பரை, அடிமை பரம்பரை, அந்த சாதி இந்த சாதி, மேல் சாதி கீழ் சாதி, நீ வேற நான் வேறங்கிறதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான். நமக்குள்ளே இருக்கிற பாகுபாடு தான் நம்ம ஆளுக்கு அடிச்சுட்டு கிடக்கிற விஷயம்தான். அவளுக்கு நாம் எல்லாரும் ஒன்று தான். 3% பாப்பானுக்கு 97% நான் பாப்பானுங்க சமம் தான். அவங்க எப்பயுமே சமமாக தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இந்த சாதிக்காரனா உள்ள வாப்பா, நீ வந்து பூசை பண்ண, நீ ஆண்ட பரம்பரையா, நீ வரலாம் வா, நீ எங்களுக்கு ஈக்குவலாக பூசை பண்ணலாம் வா, நீ சத்திரிய வம்சமா, ஐயோ அப்பா நீ ரொம்ப முக்கியமான ஆளாச்சே, நீ வாப்பா, நீ இல்லாத எப்படிப்பா பூசை பண்ணுறதுன்னு இவங்களையெல்லாம் அப்படியே வித்தியாசம் பார்த்து கருவறைக்குள்ள வர வச்சு அவங்களுக்கு பூசை பண்ணுற அனுமதி அவங்க கொடுக்குறாங்களா? கிடையாது. நீ பாப்பான் கிடையாதுல்ல. வெளியே நில்ற அயோக்கிய பயில. கருவறைக்கு வெளியே நிற்கிறியா இல்லை கோயிலுக்கு வெளியே நிற்கிறியாங்கிறதுலாம் உன் பிரச்சனை. நீ கருவறைக்கு வெளியில் நிற்கிற ஆண்ட பரம்பரையா இல்லை கோயிலுக்கே வெளியில் நிற்கிற ஆளாத பரம்பரையாங்கிறத பற்றியெல்லாம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ எங்காலும் கிடையாதுல்ல, இது எங்கள் ஏரியா, வெளியில் நில்லு, அவ்வளவுதான். நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படியோ பேசி அடிச்சுக்கிட்டே எங்கே வேணும்னாலும் யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் நின்றுக்குங்க. அதில் நாங்கள் தலையிட மாட்டோம். இங்கே வரக்கூடாது, வந்தீங்கன்னா வெளுத்துருவோம் பார்த்துக்க அப்படிங்கிறது தான் அவாக்களோட நிலைப்பாடு. அண்ணன் சொன்னது கரெக்டு தான். அனைவரும் சமம் தான். அவளுக்கு நாம் எல்லாருமே செமி அன்டச்சபிள்ஸ் தான். ஒரு மாதிரி பாதி தீண்டத்தகாதவர்கள் தான். அவளுடைய மொத்த பார்வைங்கிறது அதுதான். இதே ஏரியா வைஸாக வேணும்னா மாறுபடலாமே தவிர பொதுவாக அவளோட அந்த தர்மங்கிறதே அதுதான். பார்ப்பனிய தர்மங்கிறதே அதுதான். இது ஏரியா வைஸாக மாறுபடலாம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சில ஆண்ட சாதிகளோடு அவங்க ஒரு மாதிரி அனுசரணையாக போகலாம், அவங்களோட கொஞ்சம் ஒட்டு உறவாக இருக்கலாம். அங்கே இருக்கிற பாவப்பட்ட மக்கள் மேலே அவங்க பெரிய அளவுக்கு அன்டச்சபிலிட்டியை திணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஏரியா வைஸாக இருக்கலாம். மொத்தத்தில் சனாதன தர்மங்கிறது, வர்ணாசிரம கொள்கைங்கிறது, பார்ப்பனிய தர்மங்கிறது எல்லாமே 3% அவா, 97% நாம் எல்லாம் ஒன்று தான். அவா வசதி, நாம் கீழே, அவ்வளவுதான். இதில் யாருக்கு என்ன குழப்பம்? அண்ணன் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாரு. ஏதோ நம்மளால் முடிஞ்சது நொன்னஞ்சோத்தில் கொஞ்சம் மண்ணை போட முயற்சி பண்ணுவான், அப்படித்தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.